அதாவது ஆச்சாரிய தினம் கொண்டாடுறதுங்கிறது விசேஷம். எல்லாத்துக்குமே நம்ம எல்லாருமே ஒரு இது மாதிரி கொண்டாடணும் சாஸ்திரங்கள் இருக்கு. கொண்டாடுறதுக்கு பிரமாணம் எங்க இருக்குன்னு சொன்னா ஒவ்வொரு மாதிரி ஒரு விவாக தினம், ஜென்ம நட்சத்திரம், ஆச்சாரியனுடைய திருநட்சத்திரம், ஆச்சாரிய தினம் இதெல்லாம் கொண்டாடணும்னு சொல்றது எங்க இருக்குதுன்னு கேட்டா ஆபஸ்தம்ப தர்மசூத்திரத்துல எல்லாம் அவசியமாக கொண்டாட வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கார். அதை எல்லாரும் நாம கொண்டாடணுமான்னா கொண்டாடல, கொண்டாட வேண்டியது அவசியம். சுவாமி தேசியம் சாதித்த மாதிரி போட்டி ஒப்பதும் முன்னில் கொள்வதுங்கிற மாதிரி நமக்கு வேற ஒன்றும் அவளுக்கு என்ன பண்ண முடியும், நாம என்ன பண்றதுக்கு நம்மளால சக்தி இருக்குது அப்படின்னு கேட்டா ஒன்றும் இல்லை. அதனால நாம என்ன பண்ணணும்னு சொன்னா அவசியமாக நாம அவளுடைய தினத்தை கொண்டாட வேண்டியதாக இருக்கும். அதை நீங்க இப்போ எனக்கு ஒரு ரொம்ப நாளா ஒரு எண்ணம் சொல்ற வழக்கம் உண்டு. எல்லாரும் இங்க இருக்கணும், இங்க இருக்கிற போது இந்த ஒரு ஆச்சாரியத்தை போய் அடிக்கடி வருதோ போகிறதோ பார்க்கறதோ நமக்கு அவ்வளவு தோணல. இப்ப எல்லாருக்கும் விதேசம் போனது என்ன ஒண்ணா இதை கொண்டாடினா தேவையில்லை, அனுஷ்டானம் பண்ணினா தேவையில்லை, இன்னொன்னு பண்ணினா தேவையில்லை அப்படின்னு தோணுது. அதுக்கு கூட வசனம் சொல்றது, கொல்லையில இருக்கிற பச்சளையும் மரத்துக்கு ஆக தெரியாது, அதே வழிய பச்சளையை போய் வெளியில போய் பார்த்தோம்னா ஓஹோ இது நம்ம கொல்லையில இருக்கு, இத்தனை நாள் தெரிஞ்சாலும் போட்டுமே அப்படின்னு தோணும். அந்த மாதிரி ஆச்சாரியனுடைய தினம் கொண்டாடுறது அவசியம் கொண்டாடணும். ஆச்சாரியங்கிறவன் எப்படிப்பட்டதுங்கிறது நிறைய சாஸ்திரங்கள் எல்லாமும் சொல்லி இருக்க, அது மாதிரி நம்ம சம்பிரதாயத்திலையும் நிறைய சொல்லி கொடுத்துருக்கார். அதுல முக்கியமா இவன் என்ன பண்ணா தான் அனுஷ்டானம் பண்ணி அதை என்னமா இருக்கு அப்படின்ட்டு நல்லா சாஸ்திரங்களுடைய அர்த்தங்கள் எல்லாம் நன்னா தெரிஞ்சுண்டு அதுல எப்படி சொல்லப்பட்டதோ அதை மாதிரி நடந்து அதே மாதிரி உபதேசம் பண்றவன் தான் ஆச்சாரியன். சதாச்சாரியன்னு பேரு. சதாச்சாரியன்னா நல்ல விதமான ஆச்சாரியன் அப்படின்னு சொல்றதுன்னு சொன்னா எங்க இருக்குதுன்னு கேட்டா இது எல்லாத்தையும் சுவாமி தேசிகன் நன்னா சாதிச்சிருக்கார். ஆனாலும் கூட நமக்கு என்னன்னு கேட்டா அதை தெரிஞ்சு சொல்லக்கூடியவர்கள் ரொம்ப குறைச்சல், சொல்றதும் இல்லை. அது மாதிரி இருக்கிற போது நாம என்ன பண்ணணும் கேட்டா அந்த ஆச்சாரியன் சொன்ன வழியில அவசியம் நடக்க போகணும். என்ன சொல்லி கொடுக்கிறார், உபதேசம் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டா சதுபதேசம் தான் பண்ணணும். இப்போ இங்க நாம சொல்லிட்டு இருக்கோம் எல்லாரும் எல்லா ஆச்சாரியனும் இப்போதைக்கு இல்லை. நம்மளுடைய மடத்துல நமக்கு தெரிஞ்சுமே இப்ப 44ஆம் மடம் 45ஆம் மடம் எழுதுங்கன்னா எத்தனை நமக்கு நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுக்குறா. அந்த ஆச்சாரியம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு நாம விசாரித்து பார்த்தோமானால் அவளுக்கு இதனால என்ன லாபம் அப்படின்னு விசாரம் பண்ணுவோம். அப்படின்னு பண்ணா அவளுக்கு ஒன்றும் லாபம் இல்லை. என்ன லாபம்? சிஷ்யன் நல்லபடியாக நன்னா இருக்க வேணும். அவன் இருந்தாதான் அவனுடைய அவன் பெருமாடத்துல நல்ல பக்தி ஏற்பட்டு அவன் பண்ண சரணாகதியானது சபலத்தை கொடுக்கக்கூடும். அப்படிங்கிறத அவனுக்கு உபதேசிக்க வேண்டியதுதான் ஆச்சாரியனுடைய கடமை. அந்த கடமையில எவனூத்தன் இருந்து நிறைய நன்னா செய்து வருகிறானோ அவன் தான் சதாச்சாரியன். அந்த மாதிரி எப்படி இருக்கப்பட்டது ஆச்சாரிய சம்பதம் அப்படிங்கிற அவனா அப்படி இருந்து கூட சொல்லாத இருந்துட்டு பரவாயில்ல இப்படி வேணா இரு அப்படி வேணா இருன்னு சொன்னான்னா அவன் ஆச்சாரியத்துக்கு அதிகாரம் இல்லை. அதிகாரம் இல்லைன்னா யோகியதை இல்லாதவன் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. இந்த மாதிரி இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா ஐயா விஷயங்களை ஸ்லோகங்கள்லாம் நான் சொல்லாது புரியறதுக்கு உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். என்னன்னு கேட்டா ஸ்லோகங்களை சொல்லி அதுக்கு அர்த்தம் சொல்றதை காட்டிலும் விஷயம் என்னங்கிறத சொல்லணும் சொல்றேன். இந்த மாதிரி என்னன்னா அப்பதான் அவன் ஆச்சாரியனுடைய சம்பத்தை அடைய முடியும். சம்பத்துன்னு சொன்னா அது ஒரு பெரிய பொருள். அந்த பொருள் எப்பேற்பட்ட பொருளா இருக்குமா, இவன் பல பேருக்கு சொல்லி பல பேர் அந்த கர்மானுஷ்டானத்தையும் ஒழுங்கான ஒரு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டதையும் செய்தான்னா அதனால இவனுக்கு பலன் இருக்கா இல்லையாங்கிற சாஸ்திரம் வேண்டிய அவசியம் இல்லை. இவனுக்கு பலன் இல்லை. ஆனா அப்படின்னா அத்தனை பேருக்கும் சார ஆனந்தம் தான் கொடுக்கறது அப்படின்னு இருக்கு. அதனால ஆச்சாரியனுடைய கொண்டாடுறோம். அது மாதிரி திருநட்சத்திரத்தை கொண்டாட முடியலேன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு ஆச்சாரிய தினம் அப்படின்னு நீங்க எல்லாம் கொண்டாடுறத பார்க்கிற போது அதுதான் எனக்கு திருப்பி தோன்றது. என்ன இங்க இருக்கிற போது நமக்கு இதெல்லாம் தோணலை. இங்க இருக்கிற போது நாம என்ன பண்றோம், ஏதோ போய் ஆச்சாரியனை பார்க்கிறோம், ஒரு இது பண்ணல. விதேசம் போனதுக்கு பிறகு அங்க போன உடனே அடாடா இதை நாம கொண்டாடினா தேவையில்லையே அதை கொண்டாடினா தேவையில்லையேன்னு நம்ம நினைக்கிற போது அப்பதான் இதனுடைய மகத்துவமானது நமக்கு நன்னா புரியுது. எப்படியாவது அதுதான் பகவானுடைய சங்கல்பம். எப்படியாவது இவனுக்கு நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்கள் தெரிய வேணும் அப்படின்னு. அதுல பிரதம ஆச்சாரியன் ஆறு எம்பெருவான் தான் நமக்கு முதல் ஆச்சாரியன்.
எல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோமோ இல்லையோ, எல்லாத்துக்கும் நமக்கு ஆச்சாரியனாக அவரே பிரதம குருவா வந்து ஆழ்வார் சாதிக்கிற மாதிரி அவன் தான் நமக்கு முதல்ல ஆச்சாரியனா இருந்தான். அந்த ஆச்சாரியன் நமக்கு என்ன பண்றான்னு கேட்டா, நம்மளுடைய ஒரு அஜ்ஞானம் இருக்குது. அஜ்ஞானம்னு சொன்னா அறியாமை, இந்த விஷயத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது, இது என்ன பண்றதுன்னு தெரியறது இல்லையா? அந்த அஜ்ஞானத்தை போக்கி நமக்கு அந்த அஜ்ஞானத்தை எப்படி போகிறான், ஞானம்ங்கிற ஒரு புத்தி, அப்பா இந்த மாதிரி நீ பண்ண வேணும் அப்படின்னு ஒரு ஊகியை வச்சு அஜ்ஞான திகிராந்தஸ்ய ஞானாஞ்சன கலாகயா சற்றுர் உண்மையிலிடம் ஏனா அப்படின்னு சொல்றது. அதாவது அஜ்ஞான திமிரம்னு சொன்னா இருட்டு, அதுவும் குப்பி இருட்டு. அந்த இதுல கார்த்திகை மாதம், இது ஐப்பசி மாதங்கள்லாம் நல்ல இருட்டா இருக்குங்க. அதுவும் ராத்திரி 12 மணிக்கு பார்த்தா நல்ல இருட்டு. அந்த மாதிரி இருட்டான அஜ்ஞானம், அந்த இருட்டாகி அஜ்ஞானமாகிற இருட்டு இருக்கு, அதை ஞானாந்தன சலாகையா ஞானம் என்கிற ஒரு மையினால உண்ட ஊசியினால மையை தொட்டு இந்த ஊசி மையிட்டுக்கிற மாதிரி அந்த மாதிரி அஞ்சன திணிச்சு நம்ம கண்ணாக திறக்கக்கூடியவன். சட்டம் ஏன்னா அந்த கண்ணை கொண்டு ஞானத்தை கொண்டு நம்ம கண்ணத்தை திறந்து வைக்கக்கூடியவன். அவனுக்கு வேற நாம ஒன்றும் பண்ண முடியாது. அவனை திருப்பி சேவிக்கிறதான். தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ, அந்த குருவுக்கு நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொன்னார். இந்த இடத்துல சில விஷயங்கள்ல வரபோது என்னன்னா, குருவும் ஆச்சாரியத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. குருங்கிறவன் வந்து ஞானத்தை உண்டு பண்ணி நமக்கு கொடுக்கக்கூடியவன் குருங்கிறவனுக்கு. ஆச்சாரியங்கிறவன் என்ன பண்ணினா, ஞானத்தையும் உண்டு பண்ணி ஞானத்தையும் கொடுத்து மோட்ச சாதனமாகிற விஷயங்களையும் நமக்கு அழைக்கக்கூடியவன், பண்ணக்கூடியவன் ஆச்சாரியன் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி நமக்கு ஆச்சாரியன்கள் பண்ணி கொடுக்குறார். நாம இருக்கு பழைய நாள்லாம் ஆச்சாரியால் என்ன சொன்னாலும் அதை கேட்பா. இப்போ ஒரு விஷயத்துல நம்ம காட்டில் இன்னும் பாக்கி பேர் இதர ஒரு அத்வைதிகளோ இவாளுக்குள்ள நினைச்சு பார்க்கிறோம். அவளுக்கு ஆச்சாரியனால ஒரு மோட்சத்தையோ நோக்கியோ பண்ணி வைக்கிறதுக்கு சாத்தியம்னா இது பண்ண முடியாது. அவள் சொல்லலாம், நீ ஞானத்தை உண்டு அதுதான் அங்க சொல்லி கொடுக்குறாவா. ஞானத்தை நீ வழிக்கணும், சம்பாதிக்கணும், ஞானத்தினால மோட்சத்தை அடையலாம் அப்படின்னு அவள் சொல்லி விடுவா. ஆனா இங்க நம்மளுடைய சம்பிரதாயத்துல ஆச்சாரியன் இல்லாத போனா எந்த ஒரு காரியம் பண்ணினாலும் பிரயோஜனப்படாது. நாம இப்போ ஒரு ஸ்லோகம் எழுதினா கூட என்ன பண்றோம், ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினாலே அப்படின்னு எழுதுறமே இருக்கு. ஆச்சாரியன் இல்லாத போனா இவர்களை முன்னிட்டு தான் நம்ம எம்பெருமானை போய் சேவிக்க முடியுமே தவிர, ஆச்சாரியனுடைய அனுகிரகம் இல்லாத போனால் கொஞ்சம் கூட இருக்க முடியாது. அப்படி நம்மளுடைய பரம்பரையில ஆச்சாரியன் நாகவனிகள்லேருந்து ஆரம்பிச்சு, பெருமாள்லேருந்து ஆரம்பிச்சு இந்த ஏதட்சண வரியம் தான் நம்மளுடைய ஆச்சாரிய பரம்பரைகள் வந்துருக்கு. அதில் நாம எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். அதை நாம கொண்டாடுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதை கொண்டாடி என்ன ஒண்ணு, ஒரு நாளை கொண்டாடினா கூட போறாது, 10 நாள் வச்சு கொண்டாடுறோம். ஆச்சாரியனுடைய டேட் ஒரு நாள் பண்றது இல்லாத 10 நாள் கொண்டாடணும்னா என்னன்னு கேட்டா, ஆச்சாரியனுடைய குணங்கள், அவங்களுடைய குணங்களை வச்சு அது 2 நாள் பண்றது போல இருக்குது. இது இல்லாத 2 நாள் இல்லாத கூட இப்ப நாம் இங்க கூட சதஸ் இருக்கிற 5 நாள் 7 நாள் பண்ணியது கூட 10 நாள் பண்ணணும் சதஸ் அப்படின்னு சொன்ன. அது மாதிரி என்னன்னு கேட்டா 2 நாள் கொண்டாடுறத காட்டிலும் இன்னும் அதிகமாக நன்னா கொண்டாடி எல்லாருக்கும் இந்த பிரச்சாரம் பண்ண. ஆச்சாரியனுடைய வைபவம் என்ன, பிரபாவம் என்ன, அதாவது அவனை பத்தி நாம விசாரிக்க வேண்டாம். எங்க மடத்துல ஆராதகர் சொல்லுவார், அழுங்கிற எப்படி வேணா எழுதுறது, நாம அவர்கிட்ட பக்தியா இருக்க வேணும் அப்படின்னு தான் சொல்லுவார். அந்த மாதிரி என்னன்னு கேட்டா, அந்த ஆச்சாரியனை நாம வந்து எல்லாருக்கும் தெரிவிக்கணும்னு சொன்னா நாம அதை சொல்லிக் கொடுக்கறது மாதிரி தினங்கள் கொண்டாடி அவளுடைய வைபவங்கள் எல்லாம் பற்றி நன்னா எடுத்து பறக்க பேசி அவளுடைய ஒரு அனுகிரகத்தினால இத்தனை ஜனங்களும் உஜ்ஜீவிச்சுதா, இதான் ஆச்சாரியர்கள் நாம செய்யக்கூடிய கைமாறு. வேற ஒன்றும் கைமாறு வந்து ஒன்றும் எதிர்பார்க்கல, ஒன்றும் நம்மகிட்ட எதிர்பார்த்து நமக்கு ஆச்சாரியர்கள் பண்ணல. அப்படி இருக்கிறது நீங்கள்லாம் ரொம்ப நன்னா கொண்டாடுற. இன்னும் மேலும் மேலும் இதை பண்ணி மொத்த பேருக்கும் ஜனங்கள் இருக்கக்கூடிய இதுல வந்து சிவைஷ்ணவன் அவன் இவன் கூட இல்லை, யாராருக்கு ஆச்சாரியத்துல பக்தி எல்லாரும் இதை கொண்டாடி ஆச்சாரியின் அனுகிரகத்தினாலேயும் எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலேயும் சகல க்ஷேமத்தையும் அடைந்து ரொம்ப க்ஷேமமாக இருக்கக்கூடிய இது மாதிரி இந்த உற்சவங்களை இன்னும் விபவமாக கொண்டாடுவதுமா எம்பெருமானுடைய திருவடியில் நாம பிரார்த்தனை பண்ணுவோம். நாராயண நன்னா க்ஷேமமா இருக்கும். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். நன்னா பண்ண வேண்டியது இன்னும் அதிகமாக திருவாள் நிறைய அனுகிரகம் பண்ணுவோம். ஆச்சாரிய அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்க வேண்டியது பிரார்த்தனை பண்ணுவோம். நாராயண.